இந்த கல்யாணத்தை பத்தி நான் எப்படி வேணாலும் பேசிட்டு போறேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஆனா அதுக்காக நீ யார் கூட வேணாலும் பழகலாம், அதை நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு நினைக்காத. என் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? அவங்க கிட்ட சொல்லவா என்ற அம்மாவின் பெயரை சொன்னதும் சர்வா பயந்து விடுவான் என்ற எண்ணத்தில் அவள் கேட்க, அதற்கும் சிரித்தவன், உங்க அம்மா கிட்ட சொல்லுவியா? போய் சொல்லிக்கோ. எப்படியும் உன் அம்மாவுக்கு என்ன பிடிக்காது, எப்படியாவது அந்த பிரவீனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ எனக்கு வெளியில ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க சந்தோஷம்தான் படுவாங்க. பணத்தாசை பிடிச்ச பேய் தானே அவங்க என்று அவன் கூறியதும், வாட் என்று அதிர்ந்த வேதிகா, ஏன் அம்மாவை பத்தி ஏன் முன்னாடியே தப்பா பேசுறியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கத்தினாள். இருவரது எக்கோ மட்டுமே அந்த அறை முழுவதும் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த ரூம் சவுண்ட் ப்ரூஃபாக இல்லாமல் போயிருந்தால் வெளியில் இருக்கும் அனைவருக்குமே இவர்கள் இருவரும் போடும் சண்டை அப்பட்டமாக கேட்டு 1 மாதத்திற்கு ஆபீஸில் பேசுவதற்கு நல்ல பேச்சு பொருளும் கிடைத்திருக்கும். வேதிகா சொன்னதை கேட்டு சிரித்த சர்வா, உன் அம்மா நல்லவங்கன்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா? நான் அனாதேன்னு காரணம் காட்டி எத்தனை தடவை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க, நீயும் கேட்டுட்டு சும்மாதானே இருந்த என்று அவன் தெளிவாக கேட்டதும் பதில் சொல்ல முடியாமல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டவள் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, நீ சிவானி கூட பழகிறத நான் கேள்வி கேட்க கூடாதுன்னு தானே என் அம்மாவை பத்தி தப்பா பேசி என் வாயடைக்க ட்ரை பண்ற என்று மீண்டும் அதிலேயே வந்து நின்றவளுக்கு இன்னும் கூட சந்தேகம் குறைந்திருக்கவில்லை. உன்கிட்ட மனுஷன் பேசுவானா என்று எரிச்சலோடு அவளை பார்த்து சர்வா, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, உண்மை என்னன்னு நான் சொல்லிட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, திரும்ப திரும்ப இத பத்தி பேசிக்கிட்டு இருக்க முடியாது என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்ப, நில்லு சர்வா, நான் இன்னும் பேசி முடிக்கல, போகாத என்று அவள் கத்துவதை காதில் வாங்காமல் வேகமாக கதவை திறந்து கொண்டு சென்று விட்டான் சர்வா. அவளும் பின்னால் ஓடத்தான் நினைத்தாள். ஆனால் இருக்கும் இடம் ஆபீஸ் ஆயிற்றே, அனைவரும் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று ஏதேதோ யோசித்தவள், எப்படியும் வீட்டுக்கு தான் வரணும், பார்த்துக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டே அப்படியே அமர்ந்தாள். A&M கம்பெனியிலிருந்து வெளியில் வந்த சர்வா காரில் ஏறி அமர்ந்தான். மீண்டும் மீண்டும் அந்த போட்டோவை எடுத்தது யார் என்று கேள்விதான் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. பிறகு போனை எடுத்து சிவானிக்கு அழைத்தான். ஹலோ சர்வா, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க என்று எடுத்ததும் அவள் உற்சாகத்துடன் கேட்க, வேதிகா கிட்ட ஏதாவது சொன்னியா சிவானி? நம்ம 2 பேரும் அந்த ஜிம் இனாகுரேஷனுக்கு போயிருந்தத போட்டோ எடுத்து யாரோ அவளுக்கு அனுப்பியிருக்காங்க. நாம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா என்று சர்வா சீரியஸாக பேச, வாட் என்று அதிர்ச்சி அடைந்த சிவானி பின், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சர்வா, நான் உடனே அவகிட்ட பேசுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தாள். அடுத்தடுத்து பல விஷயங்கள் வேக வேகமாக நடப்பதில் சர்வாவிற்கு தலை வலித்தது. இந்த நிலையில் வேதிகா வீட்டிற்குச் சென்றால் மீண்டும் இதை பற்றி யாரேனும் பேசி பிரச்சனை செய்வார்கள் என்று அறிந்தவன் தன்னுடைய பழைய வீட்டை நோக்கி கிளம்பினான். போன முறை போல இல்லாமல் யாரேனும் தன்னை பின்தொடர்ந்து வருகிறார்களா என்பதை பல முறை செக் செய்து கொண்டேதான் சென்றான். வீட்டிற்கு வந்த பிறகு கூட உள்ளே செல்வதற்கு முன் வீட்டை சுற்றி ஒருமுறை பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்து கதவை மூடிக்கொண்டவன் தனது பெட்டை நோக்கிச் செல்ல, அன்று அவன் கொண்டு வந்து வைத்த சூட்கேஸ் அவன் காலில் இடித்தது. அதை பார்த்ததும் அவனது தூக்கம் எங்கோ தொலைந்து போக வேகமாக அந்த சூட்கேஸை திறந்தான். அதில் தடிமனாக இருந்த ஒரு ஃபைலை கையில் எடுத்தான். அன்று சூர்யா கொடுத்த பல கார்டுகள் அடங்கியிருந்த ஃபைல் தான் அது. ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே திரும்பியவனுக்கு சூர்யா கூறியது எல்லாம் இன்னும் காதில் கேட்டுக்கொண்டிருந்தது. இறுதியாக ஒரு கார்டில் ராஜன் என்ற பெயர் எழுதியிருக்க அதை கையில் எடுத்த சர்வாவிற்கு கண்கள் கலங்கியது. நீங்க எனக்காக கொடுத்த எல்லாமே இருக்கு, ஆனா நீங்க மட்டும் இல்லாம போயிட்டீங்கப்பா என்று நினைத்தவனுக்கு கண்ணீர் வடிந்து ஓடியது. பிறகு அடுத்தடுத்த பக்கங்களை அவன் திருப்ப கடைசி பக்கத்தில் 2 கார்டுகள் இருந்தது. ஒன்றில் டைகர் என்றும் இன்னொன்றில் சர்வேஸ்வர ராஜன் என்றும் தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்க அவை 2ம் விக்ரமன் சர்வாவிற்கு கொடுத்த பிளாக் கார்டு போல இருந்தது. அதை கையில் எடுத்த பிறகுதான் சர்வா ஒரு விஷயத்தை கவனித்தான். மற்ற கார்டுகள் போல இவை 2ம் பணம் எடுக்கும் கார்டு அல்ல. பதிலாக அவனுக்கு எந்தெந்த கம்பெனிகளில் ஷேர் இருக்கிறதோ அந்த கம்பெனி பொருட்களை இந்த கார்டு மூலம் அவனால் வாங்க முடியும் என்று அதில் குறிப்பிட்டு இருந்தது. அதை நினைக்கும் பொழுது சர்வா முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது.
அப்போ ஏதாவது கோட் சூட் வேணும்னா இந்த கார்டு வச்சு வாங்கிக்கலாம். ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் கம்பெனில நிறைய ஃபேஷன் பிராண்டும் தான் இருக்குது, அதுல ஏதாவது வாங்க முடியும்னு தான் நினைக்கிறேன் என்றவனுக்கு வேதிகாவின் பிறந்த நாள் வரப்போகிறது என்ற விஷயமும் சட்டென ஞாபகத்திற்கு வந்தது. தன் மீது கோபமாக இருக்கும் அவளை எப்படியாவது சமாதானம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். இந்த காரணத்தை வச்சு அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும் என்று நினைத்து கொண்டவன் அந்த கார்டுகளை பத்திரப்படுத்திவிட்டு அடுத்ததாக அவனுடைய ஷேர் பற்றிய ஃபைல் ஒன்றை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அதில் ஒரு கம்பெனியின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்க அதை பார்த்ததும் சர்வா ஆச்சரியமடைந்தான். எந்த கம்பெனியின் ஷேர் சர்வாவை ஆச்சரியப்படுத்தியது. சர்வாவை வேதிகா மன்னிப்பாளா? வேதிகாவிற்கு போட்டோக்களை அனுப்பிய மர்ம மனிதன் யார்? சர்வா தன் அப்பா எந்தெந்த கம்பெனிகளில் எல்லாம் ஷேர் வைத்திருந்தார் என்ற லிஸ்டை பார்த்து கொண்டிருந்தான். அதிலிருந்த ஒரு கம்பெனியை பார்த்து சர்வாவின் முகம் ஆச்சரியமடைந்தது. காரணம், அது ஆகாஷின் கம்பெனி. தான் உயிராக காதலித்த வைஷ்ணவியை அவனிடமிருந்து பிரித்த அதே ஆகாஷ். ஒரே நாளில் சர்வாவின் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றிய அந்த ஆகாஷின் கம்பெனி இப்போது சர்வாவின் கையில். அந்த கம்பெனியின் பெயர் ஏகே கார்ப்பரேஷன். அதில் உள்ள 70% ஷேர் சர்வாவின் அப்பா பெயரில் இருந்தது. அனைத்தையும் படித்து பார்த்த சர்வா மகிழ்ச்சியில் குதூகலித்தான். அவன் மிகப்பெரிய பணக்காரன். டைகர் என்று அறிந்தபோது அடைந்த மகிழ்ச்சியை விட இன்றுதான் அதிகமாகவே சந்தோஷப்பட்டிருப்பான். என் அப்பா பணத்துல கம்பெனி நடத்திட்டு என்னையே அசிங்கப்படுத்திட்ட இல்ல என்று அந்த கம்பெனி பெயரை கையால் வருடிக்கொண்டே மனதில் நினைத்த சர்வா, நான் என்ன பண்ண போறேன்னு நீ கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்ட ஆகாஷ். ரெடியாயிரு, டைகர் இஸ் கமிங் ஃபார் யூ என்று சொல்லிக் கொண்டவன் சிரிக்க ஆரம்பித்தான். ஏற்கனவே சர்வாவை அடிக்க ஆகாஷ் தான் ரவுடிகளை அனுப்பி வைத்தான் என்று அவனுக்கு நன்றாக தெரிந்த போதும் எதுவும் செய்யாமல் காத்திருந்ததே. நேரம் வரும்பொழுது மொத்தமாக ஆகாஷை தனது வாழ்க்கையிலிருந்தே விரட்டுவதற்காகத்தான். நீ அனுப்புற மாதிரி ரவுடிகளை நான் அனுப்ப போறதில்ல, அதுக்கு பதிலா வேற ஒரு விளையாட்டு விளையாட போறேன் என ஏதேதோ யோசனை செய்த சர்வா உடனே விக்ரமனுக்கு போன் செய்தான். 2 ரிங்கில் காலை அட்டன் செய்த விக்ரமன், சொல்லு டைகர் என்றவர் தூக்கத்திலிருந்து விழித்தவர் போல பேசினார். சாரி அங்கிள், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நான் அப்பாவோட ஷேர்ஸ் இருக்கிற கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு டவுட். இப்போ நான் நினைச்சா அப்பா இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற எந்த கம்பெனி மேல வேணும்னாலும் எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுக்க முடியும் தானே? அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கா? எப்படி அதை பண்றது என்று சர்வா கேட்டுக்கொண்டே போக எழுந்து அமர்ந்த விக்ரமன், ஆக்ஷன் எடுக்கணும்னா நீ என்கிட்ட முதல்ல அதை பத்தி பேசணும் சர்வா. இவ்வளவு நாளா அது எல்லாத்தையும் உன்னோட இடத்துல இருந்து நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சில கம்பெனிஸ்க்கு உன் பேர்ல நானே சைன் பண்ணி அனுப்பி இருக்கேன். ஒருவேளை அவங்க மேல நீ ஆக்ஷன் எடுக்கணும்னா முதல்ல என் மேல தான் எடுக்கணும். தயவு செஞ்சு என்ன பனிஷ் பண்ணிராத. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சரியா தான் பண்ணேன் என்று விக்ரமன் பயந்தது போல கூற, அதை கேட்டு சிரித்த சர்வா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கம்பெனி லிஸ்ட் அனுப்புறேன். அதுல 10ஆவதா இருக்கிற கம்பெனியில நாம இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஷேர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வாங்கணும், அதுவும் உடனே என்று சர்வா கூறியதும் மொத்த தூக்கமும் கலைந்து எழுந்த விக்ரமன், என்ன சொல்ற சர்வா? எந்த கம்பெனி அது? ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு என்று பதட்டமாக கேட்டார். கம்பெனி லிஸ்ட உங்களுக்கு நான் அனுப்புறேன். அதுக்கு முன்னாடி நீங்க கேட்டதுக்காக பேரையும் சொல்றேன். அந்த கம்பெனி பேரு ஏகே கார்ப்பரேஷன் என்று சர்வா கூறியதும், சரி சர்வா, டைகரோட மெசேஜ இது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு உடனே தெரியப்படுத்துறேன் என்று விக்ரமன் கூறியதும், சரி என்று சிரித்துக் கொண்டே சொன்ன சர்வா காலை கட் செய்தான். அவன் முன்னால் அழுது கொண்டே கெஞ்சும் ஆகாஷின் முகம் வந்து போக பல நாட்கள் கழித்து சர்வாவின் மனம் நிம்மதியடைந்தது. உடனே லைட்டை ஆஃப் செய்தவன் கட்டிலில் சென்று விழுந்தான். அன்று இரவு வேதிகாவின் வீட்டிற்கு சர்வா செல்லவில்லை. தன் வீட்டிலேயே உறங்கிவிட்டான். காலை அவன் லேசாக கண்விழிக்க போன் அடிக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. யார் இவ்வளோ காலையில போன் பண்ணிட்டு இருக்கிறது என்று எடுத்து பார்க்க ஆலியா, சிவானி, மாயா என்று ஒருவர் பின் ஒருவராக அவனுக்கு கால் செய்து இருக்க மணி காலை 8 ஆகி இருந்தது. ரொம்ப நேரம் தூங்கிட்டேனே என்று அவசரமாக கிளம்பியவன் 9 மணிக்கெல்லாம் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தான்.
அவன் உள்ளே நுழைய கூட்டம் கூட்டமாக ஆங்காங்கே நின்று சிலர் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். ஏனோ அவர்கள் தன்னை பற்றிதான் பேசுகிறார்கள் என்று சர்வாவிற்கு தோன்ற அவன் உள்ளே செல்லும் பொழுது, போது நிறுத்துங்க, அவர் வந்துட்டாரு என்று ஒருவர் சொன்னது சர்வாவிற்கு நன்றாகவே கேட்டது. அவன் அருகில் சென்றதும் வேறு ஏதோ விஷயத்தை பேசுவது போல அவர்கள் நடித்ததையும் அப்பட்டமாக கவனித்தவன், ஏதோ தப்பாயிருக்கே, என்ன நடந்திருக்கும் என்று யோசித்துக் கொண்டே லிஃப்ட் அருகில் செல்ல மாயாவிடமிருந்து அவனுக்கு மீண்டும் போன் வந்தது. நான் தான் ஆபீஸ்க்கு வந்துட்டேனே, எதுக்கு எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா என்றவன் அழைப்பை துண்டித்துவிட்டு லிஃப்டில் ஏறப்போக மீண்டும் அழைத்தாள். சர்வா குழப்பமாக போனை பார்த்தான். அட்டன் செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது லிஃப்ட் கதவு ஓபன் ஆகி, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.